தேர்தல் ஆணையத்தின் வேலை அரசியல் அமைப்பை பாதுகாப்பதுதானே தவிர பாஜகவிற்கு கை பாவையாக செயல்படுவது அல்ல என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக கூறியுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விதிமுறைகளை கண்டித்து மாபெரும் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வருமான வரித்துறை ரவுண்டானாவில் இருந்து தேர்தல் ஆணைய அலுவலகம் வரை போராட்ட பேரணியை நடத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அப்போது பொதுமக்களிடையே அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தியவாறு ராகுல் காந்தி ஆவேச உரையை நிகழ்த்தினார். மகாராஷ்டிரா தேர்தல்களில் முறைகேடு செய்து ஆட்சி அமைத்த ஒன்றிய பாஜக அரசு தற்போது பீகார் தேர்தலிலும் அதே பாணியை பின்பற்ற திட்டமிடுவதாக சாடினார். சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதை நினைவு கூர்ந்த ராகுல் காந்தி, அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான தரவுகளை ஆராய தொடங்கிய போது 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டதாகவும், வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த பகுதிகளில் பாஜகவுக்கு மட்டுமே அதிகப்படியான வாக்குகள் சென்றடைந்ததாகவும் குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியல் மற்றும் வீடியோ ஆதாரம் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் கேட்டபோது, தேர்தல் ஆணையம் முறையாக வாய் திறக்கவில்லை என்றும், மாற்றாக ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆதரவான புதிய வீடியோகிராபி சட்டம் இயற்றப்பட்டதையும் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தின் வேலை அரசியல் அமைப்பை பாதுகாப்பதுதானே தவிர அதன் வேலை பாஜகவுக்காக வேலை செய்வது அல்ல என்றும் காட்டமாக தெரிவித்தார். இந்த தேர்தல் முறைகேட்டை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும் பீகார் மக்களுடன் இந்திய கூட்டணி துணை நிற்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். ये सिर्फ आपसे वोट चोरी नहीं हो रहा है, ये आपका भविष्य चोरी हो रहा है। ये चोरी नहीं होने देनी और आपको बिहार के युवा को ये चोरी नहीं होने देनी है। और पूरा का पूरा इंडिया गठबंधन आपके साथ खड़ा है और हम ये चोरी कभी नहीं होने देंगे। आपको जो करना है करिए, मगर बाद